இங்க இந்த பொண்ணால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு அவளோட ஹஸ்பண்டுக்கு அவளோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றா. இங்க இந்த விஷயத்தை அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு தான் சொல்றாரு. சொல்லி புரிய வச்சதுமே இந்த கல்யாணத்துக்காக ஓகே சொல்றாரு. சோ ஹஸ்பண்ட் கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு போறா. அப்பன்னு பார்த்தா அவளோட தங்கச்சியை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹஸ்பண்ட் கிட்ட யாரா போய் சொல்லி இவங்களை இங்க இருந்து விரட்டி விட சொல்றா. தென் பார்க்க வந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ, அவங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பா, அதே மாதிரி தான் என்னையும் கொஞ்ச நாள் வச்சு நல்லா பாத்துக்கிறான்னு சொல்றா. அதை கேட்டதுமே இவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இந்த விஷயத்தை அவங்க வீட்லயே அவங்க தங்கச்சி கிட்டே சொல்றாங்க. அவங்க தங்கச்சி அப்போதைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள்ல பேசி புரிய வைக்கிறாங்க. தென் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடியுது. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு வாந்தி எடுக்கிறா. நம்ம பிரெக்னன்ட் ஆயிட்டோமோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறா. பார்த்தா இவங்க தங்கச்சிக்கும் ஹஸ்பண்டுக்கு கல்யாணமே முடிஞ்சு போயிடுது. சோ இந்த பொண்ணுக்கு டாக்டர் ரிசல்ட் வர வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேரக்கூடாது முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்க விடாம இவன் நடுவுல போய் படுத்துக்கிறா. ஆனா இந்த விஷயம் அவங்க அத்தைக்கு தெரிஞ்சதுமே இந்த பொண்ணை போட்டு திட்டுறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்றா. தென் இவங்க ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்றாங்க. ரிசல்ட் வருது. பார்த்தா இந்த பொண்ணு ஃபுட் பாய்சன் ஆனதால தான் வாந்தி எடுத்தான்னு தெரியுது. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. தென் அவங்கள விட்டுட்டு ஊருக்கே கிளம்பிடுறா. தென் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா இவங்க தங்கச்சியும் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை சுத்தமா மதிக்க மாட்டாங்க. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.